நாகப்பட்டினம் மாவட்டம் செருதூர் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், வணக்கம். விவரங்கள் என்ன? அதாவது இன்று காலை கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுப்பேட்டை மீனவர்கள் கவிதாஸ் என்பவருக்கு சொந்தமான படகில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஒரு தாக்குதலை நடத்தி அவர்களிடமிருந்த 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தது. இந்த நிலையில் அந்த சோக சம்பவம் நீங்குவதற்கு முன்பாகவே மீண்டும் நாகை மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். வேதாரண்ய மீனவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு சில மணி நேரங்களிலேயே செருதூர் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 4 பேர் கோடியக்கரை வடக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான என்ஜின், ஜிபிஎஸ் கருவி, 2 செல்போன்கள், அதே போல பேட்டரி, படகில் இருந்த கிட்டத்தட்ட 30 கிலோ அவர்கள் சிரமப்பட்டு பிடித்த மீன்களையும் பறித்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு மாத காலமாக அந்த கடற்கொள்ளையர்களுடைய தாக்குதல் ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் வேகம் எடுத்திருப்பது நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் மட்டுமின்றி அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்கள் மத்தியும் ஒரு வேதனையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.